Good evening, students. First it will come A section and B section. So calculation of the interest on drawings. இது வந்து பார்ட் பியில் 5 மார்க்ஸில் நமக்கு கேட்பான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து ஒரு 3 கேட்டகரியில் வந்து பார்ட்னர்ஸ் வந்து எடுக்கலாம். ஒன்று வந்து ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து பிகினிங் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லி ரெகுலராக வந்து எடுக்கலாம். அதுக்கடுத்து மிடில் ஆஃப் த மந்த் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து மிடில் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லி செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி த அமௌண்ட் வித்ட்ரான் அட் தி எண்ட் ஆஃப் த எவ்ரி மந்த் இந்த 3 கேட்டகரியில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஜெயம் அப்படின்றவங்க draws ₹500 in the beginning of the every month regularly for 12 months. ஸோ 500 ரூபா வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ பிகினிங் ஆஃப் த எவ்ரி மந்த் ரெகுலர்லி ஃபார் த 12 months. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் வந்து 10% பெர் ஆனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேஸ் வந்து பூஜா ₹1500 per month under the partnership date. Interest is charged 12% per annum. The amount withdrawn in the middle of the month அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 கேட்டகரிக்கு நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜெயம் அப்படின்றவங்க 500 ரூபா வந்து பிகினிங் ஆஃப் த எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லி. ஸோ திருப்பி சொல்லிடுறேன், கால்குலேஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எவ்ரி மந்த் ஆஃப் த பிகினிங்கில் கால்குலேட் பண்ணலாம், அட் தி மிடில் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம், அட் தி எண்ட் ஆஃப் த எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்க. இந்த 2 கேஸ் ஓகே, இந்த 2 கேஸுக்கு நம்ம ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ், இப்போ ஜெயம் அப்படின்றவங்க மந்த்லி withdrawn ₹500 மந்த்லி withdrawn ₹500. அப்போ டோட்டல் அமௌண்ட், ஸோ டோட்டல் அமௌண்ட் withdrawn ஸோ 500 into 12 ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதம். அப்போ டோட்டலாக வந்து 6000 அப்படின்னு சொல்லி அவங்களோட வித்ட்ரான் அமௌண்ட். இப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஸோ கேஸ் வந்து என்ன கேஸு, ஸோ பிகினிங்கா மிடில் அட் தி எண்ட் ஆஃப் த மந்த்தா. ஸோ இவங்களுடைய கேஸ் வந்து பிகினிங் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிகினிங் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணுறது. ஸோ டோட்டல் அமௌண்ட் வித்ட்ரான். ஸோ டோட்டல் அமௌண்ட் வித்ட்ரான் ஓகே, வித்ட்ரான் இன்ட்டு ஸோ ரேட் ஆஃப் 100. ஸோ ரேட் ஆஃப் 100, ஸோ ரேட் டிவைடட் பை 100. ஸோ இன்ட்டு 1/12 இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த் ப்ளஸ் 1 divided by 2. So total amount withdrawn into rate of 100 into 1/12 into number of month plus 1/2. இந்த beginning அப்படின்னு வரும்போது plus 1 அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும், divided by 2. இப்போ total amount withdrawn அப்படின்றது என்னது 6000. ஸோ rate of percentage. ஸோ rate of percentage அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க, into 1/12 into நம்பர் ஆஃப் மந்த் ஒரு வருஷத்துக்கு வந்து 12 + 1 ஃபார்முலாவில் உள்ள 1/2. அப்போ அடுத்த ஸ்டெப் 6000 into 10% into 1/12 into 13/2. ஸோ இங்கே எழுதியிருக்கேன், தெரியலைன்னா பார்த்துக்க. 6000 into 10% into 1/12 into 13/2. ஸோ 2 0 அடிச்சிடு. ஸோ 1 2 5 2 10, அதுக்கடுத்து 1 12 12, 5 12 60. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி போட்டேன்னா உனக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 325 வரும். 325 இதான் வந்து உன்னுடைய ஃபர்ஸ்ட் கேஸ். நான் வச்சுக்கேன். ஸோ மந்த்லி வித்ட்ரான் ₹500, டோட்டல் அமௌண்ட் வித்ட்ரான் வந்து 500 into 12 6000. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் உண்டான ஃபார்முலா டோட்டல் அமௌண்ட் வித்ட்ரான் இன்ட்டு ரேட் ஆஃப் 100. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்றது உன்னுடைய கொஸ்டினில் 10% ஆர் 5% ஆர் 12% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். இன்ட்டு 1/12 இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த் ப்ளஸ் 1/12 2 அப்படின்னு போட்டுங்க.
ஸோ அடித்து சுருக்குனேன்னா உனக்கு 325 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேஸுக்கு உண்டான ஆன்சர். ஓகே, இப்போ செகண்ட் கேஸ் வந்து பூஜா அப்படின்றவங்க. ஸோ செகண்ட் கேஸ், ரெண்டாவது கேஸ் வந்து பூஜா. ஸோ பூஜா வந்து எவ்வளோ வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க? ஸோ பூஜா வந்து வித்ட்ரா பண்ணுறது 1500 பெர் மந்த். 1500 பெர் மந்த். அப்போ டோட்டல் அமௌண்ட் withdrawn இது வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் withdrawn. ஸோ 1500 into 12. ஸோ எவ்வளோ வரும்? மல்டிப்ளை பண்ணால் 18,000. ஸோ 18,000 வரும். 18,000 வரும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து ஸோ டோட்டல் அமௌண்ட் withdrawn into rate of 100. இது கண்டிப்பாக வரும். into rate of 100. So into 1/12. So into number of month divided by 2. So இதனால நான் வச்சுக்க. ஸோ உன்னோட கொஸ்டினில் ஸோ பிகினிங் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பிகினிங் அப்படின்னு சொல்லி வரும்போது இது எல்லா கான்செப்டும் சேம் கான்செப்ட் தான் இந்த இடம் வரைக்கும். ஸோ இங்கே வரும்போது நம்பர் ஆஃப் மந்த்து +1/2 அப்படின்னா பிகினிங். ஸோ இவங்க வந்து எடுக்கக்கூடிய பணம் வந்து என்னது? மிடில் ஆஃப் த மந்தில் எடுக்கிறாங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட் வித்ட்ரான் வந்து 18,000 இன்ட்டு ஸோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து இவங்களுக்கு வந்து என்னது? 12% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 1/12 இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் பை 12/2. ஸோ இந்த 12 கேன்சல் ஆயிரும். இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 2 6 2 12. ஸோ 180 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணனா 0 6 8 48 மீத 4 1 6 6 4 10. ஸோ 1080. ஸோ பூஜாவுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 1080. ஸோ பிகினிங் அட் தி எண்ட் ஆஃப் த மந்த். அதாவது நல்லா பார்த்துக்க. ஸோ இது வந்து பிகினிங் கிடையாது. ஸோ இவங்களுடைய அமௌண்ட் வந்து எதில் எடுக்கிறாங்க? மிடில் ஆஃப் த மந்தில் எடுக்கிறாங்க தம்பி. ஸோ பிகினிங்க்கு வந்து ஃபார்முலா வந்து டோட்டல் அமௌண்ட் வித்ட்ரான் இன்ட்டு ரேட் ஆஃப் 100 இன்ட்டு 1/12 நம்பர் ஆஃப் மந்த்து +1/2. ஓகே, ஸோ அவங்களுக்கு அதுக்கடுத்து இவங்களுக்கு வந்து என்ன? மிடில் அப்படின்னு வரும்போது டோட்டல் அமௌண்ட் வித்ட்ரான் இன்ட்டு ரேட் ஆஃப் 100 இன்ட்டு 1/12 இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த் டிவைட் பை 2. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்பர் ஆஃப் மந்த் -1ன்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ அது வந்து அடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் ஏதாவது உனக்கு டவுட் இருந்தால் கேள்வி. ஸோ பிகினிங்க்கு நல்லா நான் வச்சுக்க. பிகினிங்க்கு டோட்டல் அமௌண்ட் withdrawn into rate of 100 உன்னுடைய கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜ் into 1/12 into number of month +1/2. ஓகே, ஸோ செகண்ட் கேஸ் வந்து மிடில் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த இது சேம் கேட்டகரி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த் பை 2 வரும். ஸோ எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது இந்த கான்செப்ட் அப்படியே இருக்கும். இன்ட்டு ஸோ நம்பர் ஆஃப் மந்த் -1/2 அப்படின்னு சொல்லி வரும். இது கான்செப்ட் மட்டும் ஸோ நம்ம பார்க்கலை. ஓகே, இது மட்டும் வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு நல்லா நான் வச்சுக்கோங்க. பார்ட் பியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் மந்த்லி வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க அமௌண்ட்டு. அது பிகினிங்காக அட் எண்ட் ஆஃப் மந்த்தா மிடில் ஆஃப் த மந்த்தா அப்படின்றத பார்த்துக்கல. 3 கேட்டகரி தான் வரும். ஓகே, ஸோ ரைட். ஸோ வில் பி டிஸ்கஸிங் டு த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.